வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எஸ்இஓ எப்படி ஒரு WordPress வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எதுக்காக நம்ம எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வந்து உங்க வெப்சைட்டுக்கு வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, அவங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் ஷர்ட் சர்ச் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதில் உங்க வெப்சைட் காட்டணும். ஸோ அதை மாதிரி எஸ்இஓ நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த வெப்சைட்ல காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் ஓப்பன் பண்றேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிளாக் ஷர்ட் வந்து இந்தியாவில ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதில ஸ்பான்சர் லிங்க்லாம் வருது. ஸோ இது ஸ்பான்சர் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வெப்சைட்டும் பே பண்ணி ஆட் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். இத நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஆட் குடுக்க போறீங்க அப்படின்னா, ஸோ அது தனி கேட்டகரி. நீங்க ஆட் குடுத்து நீங்க உங்க வெப்சைட்ட வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு வரலாம். ஸோ எஸ்இஓ பண்ணி நீங்க வெப்சைட்ட கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மிந்த்ரா வெப்சைட் வந்திருக்கு. ஸோ பிளாக் ஷர்ட் மிந்த்ரால அவைலபிளா இருக்குங்கிற மாரி ஆப்ஷன் Flipkart இருக்கு. ஸோ அது மாரி உங்களுக்கு எஸ்இஓ பண்ணதுனால தான் இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ ஆகுது. ஸோ இத மாரி உங்க வெப்சைட்ட எப்படி நீங்க எஸ்இஓ பண்ணி ஃப்ரண்ட் எண்ட்ல கொண்டு வரதுன்னு தான் பார்க்கணும். ஸோ நீங்க யூஸ் பண்ற கன்டென்ட்டுமே யூனிக்கா இருக்கணும். பிளஸ் நீங்க குடுக்குற கீவேர்டுமே நல்லதா இருக்கணும். ஸோ அப்பனா தான் உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜின்ல வந்து ஃப்ரண்ட்ல வரும் உங்க வெப்சைட். அத எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த கோர்ஸ்ல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ற பிளகின் பார்த்தீங்கன்னா, நம்ம யோஸ்ட் பிளகின் தான் யூஸ் பண்றோம். ஸோ அத எப்படி இன்டகிரேட் பண்ணி அத எப்படி யூஸ் பண்றது, எப்படி கஸ்டமைஸ் பண்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இத நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி செட்டிங்ஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.